திருமாவளவன் அவர்கள் ஆகச்சிறந்த ராஜேந்திர அரசியல்வாதி. அவர் எல்லாத்தையுமே தெரிந்துதான் அனுமதிக்கிறார். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Epic Clothing year-end offer, buy 2 get 1 free at all our branches. நான் சினிமா செய்தியெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒரு எல்லலோட சொல்றாரு திரு உதயநிதி. அவர் எந்த துறையிலேருந்து வந்தாரு? அவர் சினிமாவில் நடிச்சது இல்லையா, தயாரிச்சது இல்லையா, விநியோகம் பண்ணது இல்லையா, இன்னமும் அவருடைய நிறுவனம் இயங்குதா இல்லையா? அப்போ வந்து அவர் அவ்வளோ காமெடியா பார்க்குறாரு. அதை திரு விஜய் என்ன சொன்னாரு? உங்களுக்கு எவ்வளவு கூட்டணி அழுத்தம் இருக்குது எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? திருமாவளவனுக்கு அழுத்தம்னார்ல. திமுகவை விஜய் விமர்சிக்கிறார், எங்களுக்கு அதில் எந்த சங்கடமும் இல்லை. இதுல எங்க நகருதுன்னா திருமாவளவன் கூட்டணி மாறி வரங்கிறது தான் நகருது. திரு ஆதவர்ஜுனா கட்சிக்கு நலனுக்காக செய்யறாரு, பேசுறாருன்னு சேர்த்து சொல்லியிருக்கு. ஆனா அது வேற ஒரு பிம்பம் கொடுக்குது அப்படிங்கிறனால யோசிக்க நடவடிக்கை எடுக்க நிலைமை வந்துருச்சு. தப்புங்களா? குலக்கல்வி நீங்க விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து திமுக இருந்து எல்லாரும் எதை எதிர்க்கிறீங்க? ஒருவர் மேல அடுத்தடுத்து வரக்கூடியதானே சொல்றீங்க. அப்ப அவங்க என்ன வந்திருக்கு? திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு இணையா தகுதியா ஒருத்தர் கூட இந்த திமுக அமைச்சரவையில் இல்ல, ஒருத்தர் கூட திமுக எம்எல்ஏக்கள் இல்ல சொல்லணும். பிறப்பின் அடிப்படையில் குலக்கல்வி கூட சொல்றீங்க. பிறப்பின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் மட்டும் இல்ல, 80 நிதிக்கு நான் துணை நிற்பேன் எப்படி சொல்றாங்க ஒருத்தர். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? நான் தொண்டராக இருப்பதுதான் என் பெருமை, நான் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்கு வரல, நான் வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும் என்னோட நோக்கம் இல்லை சொல்லியிருக்கிறார்கள். அந்த புஸ்தக வெளியீட்டுல வேங்கை வெயில் சம்பவத்தையும் நாங்குநேரி பையன் வந்து கொடுத்தீங்களா இல்லையாங்க? சரிங்களா? நாங்குநேரி பையனுக்கு வந்து புஸ்தகத்தை கொடுத்தீங்களா இல்லையா? வேங்கை வேலை பார்த்து கொடுத்தீங்களா? 2 சம்பவம் எப்ப நடந்துச்சு? திமுக ஆட்சியில. அப்ப இது நடக்கக்கூடாத சம்பவங்கள் தானே. ஆதவர்ஜுனா நீங்க கொலை குற்றவாளி ஆக்கிருக்கணும், புரியவே இல்லையா? விஜய் அவர்கள் வளர அது திமுக கூட்டணி தான். நான் பல முறை சொல்லிட்டேங்க, திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதிமுக இல்லாத இன்னொரு கூட்டணிக்கு ஆட்சி இல்லை. திருமாவளவன் அவர்கள் ஆகச்சிறந்த ராஜேந்திர அரசியல்வாதி. அவர் எல்லாத்தையுமே தெரிந்துதான் அனுமதிக்கிறார். ஆதவர்ஜுனா கிளப்பி விட்ட குட்டையில நமக்கு மீன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் தெரியும். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஆதவர்ஜுனா அவருடைய இடைநீக்கம் சார், அதுதான் இப்போதைய பரபரப்பான செய்தியாக இருக்குது. அவர் பேசிய அந்த பேச்சு, அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள இந்த இடைநீக்கம், உங்களுடைய முதல் கட்ட பார்வை. இந்த நீக்கத்தினால அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து தப்புன்னு சொல்லுவாங்க. நீக்கத்தினால அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏற்பட்டுச்சுன்னா சரிம்பாங்க. அதில் வந்து அது வந்து தேவையா சரியா தப்பா நம்ம யார் சொல்கிறோம். அவங்களுடைய தலைவர் திருமாவளவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, எங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்தும் வகையில் அவர் பேசினார் அப்படி. அப்போ அவங்க நீக்கிறாங்க. நம்ம அதில் வந்து உங்களுக்கு இதில் என்ன தர்ம சங்கடம் வேண்டி கிடக்கு அப்படின்னு நம்ம கேட்குறதுனாரு. அவர் அங்கே மேடை ஏறி பேசுகிறாரு. இப்போ வைக்கக்கூடிய விமர்சனங்களே என்னவா இருக்குனாக்கா, அது புத்தக வெளியீட்டு விழாவா இல்லை விஜய்க்கான ப்ரொமோஷனல் விழாவா அப்படின்னு தெரியல. இவர் வந்து ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலராக மேடை ஏறாரு. ஆனால் விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு கட்சியிலிருந்து செயல்படக்கூடியவரான ஒரு அறமாக பார்க்குறீங்களா? ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவர் பாராட்டக்கூடாதா? இல்லை, பாராட்டுறது ஒரு பக்கம், டிஃபெண்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுறது வந்து அது தப்பு சரின்னு சொல்லுங்க. நான் சொன்னேன், அவர் ஏன் இதை பேசினார், இவர் ஏன் இதை பேசினாருன்னு கேட்கறது அர்த்தம் இல்லைங்க. யாருனாலும் எதனாலும் பேசுகிறாங்கிற அடிப்படை உரிமைங்க. திருமாவளவன் அவர்கள் விஜயை பாராட்டி இத்தனைக்கு பிறகு எந்த மேடையில் திரு ஆதவர்ஜுனா பகிர்ந்து கொண்டனால பிரச்சனை வந்துச்சோ அந்த இடத்துல அவர் சொன்னார், உங்களுக்கு யாரு திரு விஜய் என்ன சொன்னாரு? உங்களுக்கு எவ்வளவு கூட்டணி அழுத்தம் இருக்குது எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அந்த மேடையில் சொன்னார்ல, திருமாவளவனுக்கு அழுத்தம்னார்ல. சரிங்களா? அது அப்ப திருமாவளவன் நோக்கி வைக்கிற நேரடியான கணக்கு தானே. திமுக வந்து அழுத்தம் கொடுக்குற குற்றச்சாட்டு தானே. அதுக்கு முன்னாடி குடும்ப அரசு நடத்துறீங்க முதல்ல திமுக விமர்சிச்சார்ல. அப்ப உங்க கூட்டணி கட்சியுடைய தலைமையை அவர்கள் விமர்சிக்கிறார். எனக்கு அவரோட எந்த சிக்கலும் இல்லைன்றீங்க. நான் ஏற்கனவே வேற பேட்டில் குறிப்பிட்டிருக்கிறேன். அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், திமுகவை விஜய் விமர்சிக்கிறார், எங்களுக்கு அதில் எந்த சங்கடமும் இல்லை. ஓகே, அதான் அவருடைய நிலைப்பாட்டிலே ஒரு எதுவும் குறுக்கிட போறது இல்லை. ஆனா நீங்க வந்து ஆதவர்ஜுனா பேசினாரு எனக்கு புரியலன்ற. விஜய் பேசணும். ஆதவர்ஜுனா வந்து தன்னுடைய கட்சிக்காரருங்க, விஜய் வந்து மாற்று கட்சிக்காரருங்க. கூட்டணி மாறிடுவாராங்கிறதாங்க பிரச்சனையோட மையப்புள்ளி. உங்களுக்கு புரியுதுல? இல்ல எங்க நகருதுன்னா திருமாவளவன் கூட்டணி மாறிடுவாருங்கிறதா நகருது. அப்ப எனக்கு விஜய் மீது எந்த வருத்தமும் இல்லை. விஜய் செய்தது சரி, விஜய்க்கு எனக்கு சிக்கல் இல்லை. விஜய் வந்து திமுக விமர்சனம் பண்ணல, எங்களுக்கு சங்கடம் இல்லைன்னு சொல்றவரெல்லாம் விட்டுட்டு ஆதவர்ஜுனா வந்து இன்னொருத்தர பாராட்டி பேசுறாரு அப்படின்னு கேட்டேன். பாராட்டலாம், எல்லாருமே பாராட்டலாமேன்ற. அதுல கேள்வி எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். அவர் திருமாவளவன் அவர்களை விட்டு கொடுத்திருந்தாரு, திருமாவளவன் அவர்களை விமர்சித்திருந்தாரு அப்படின்னா நம்ம கட்டாயம் என்னங்க உங்க கட்சிகள் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையான்னு நம்ம தாராளமா கேட்கலாம். இல்ல, அதுதான் கேட்கிறேன். என்னன்னாக்கா, இப்ப இந்த புள்ளியோட இல்லாம அடுத்த கட்டமா போயிட்டு விசிகா ஒரு கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க. அந்த கூட்டணியை நேரடியாகவே, அதாவது பெயர் சொல்லாமல் விமர்சிக்கிறாரு அப்படின்னும் பொழுது இவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவெளியில் எழும்பும்ல, அது கேட்குறாரு. நான் சினிமா செய்தியெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒரு எல்லலோட சொல்கிறாரே திரு உதயநிதி. அவர் எந்த துறையிலேருந்து வந்தாருங்கிறத கேளுங்க. நான் சினிமா துறையை சேர்ந்தவன் அவர் சொன்னது இல்லையா? அவர் சினிமாவில் நடித்தது இல்லையா, தயாரித்தது இல்லையா, விநியோகம் பண்ணது இல்லையா, இன்னமும் அவருடைய நிறுவனம் இயங்குதா இல்லையா? நாங்களாம் சினிமா செய்திலாம் பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் நமக்கு புரியலையே. அப்போ வந்து அவர் அவ்வளோ காமெடியாக பார்க்குறாரு.
அப்போ எதுக்கு அவங்க கட்சியில் கூடிய எல்லாரும் எதுக்கு விமர்சனம் பண்ணாங்க, சேகர்பாபு எதுக்கு விமர்சனம் பண்ணுறாரு, எல்லாரும் எதுக்கு வருஷம் கட்டி விமர்சனம் பண்ணுறாங்க, நாங்கள் கவனிக்க மாட்டோம். ஐபி செந்தில்குமார் எதுக்கு வந்து ட்வீட் போடுறாரு, லாட்ரியை ஒழிக்கணும் இதை ஒழிக்கணும்னு. நீங்கள் எல்லாரும் உட்காந்து பார்த்துருக்கீங்க என்ன பேசுகிறாங்கன்னு. அப்புறம் நாங்கள் அப்போ எல்லாம் பதில் சொல்றீங்க, அப்புறம் நாங்கள் பார்க்கறது இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. திரு ஆதவர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகள் அவருடைய கணக்கு, அவர் வந்து இந்த திருமாவளவன் அவர்கள் இந்த நடவடிக்கை பற்றி பேசும்போதே சொல்றாரு, திரு ஆதவர்ஜுனா கட்சிக்கு நலனுக்காக செய்யறாரு பேசுறாருங்கன்னு சேர்த்து சொல்லியிருக்காரு. ஆனா அது வேற ஒரு பிம்பம் கொடுக்குது அப்படிங்கிறனால யோசிக்க நடவடிக்கை எடுக்க நிலைமை வந்துருச்சுன்றார். புரியுங்களா? அவர் தர்ம சங்கடங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான். அதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன திருமாவளவன் முன்னிறுத்தி தான் அவர் பேசுறாரு. ஆதவர்ஜுனா வந்து ஒரு பட்டியலில் தவிர முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அந்த கேள்வி யாருக்கு வரும்? இன்னும் தப்பு. அவர் பட்டியலத்தை சேர்ந்தவர் கிடையாது. யாரு? ஆதவர்ஜுனா. அதனால நான் எனக்காக சொல்லி சொல்ல அவர். அப்ப எங்களுடைய தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. அண்டு திருமாவளவன் உறுதிப்படுத்துறாரு, ஏன்ட்ட கேட்டுட்டு தான் போனாரு. அண்ணே நீங்கள் வரல, இப்போ நான் போகலாமா போகக்கூடாதான்னு கேட்டேன். அவர் வந்து இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் தான் நிகழ்ச்சி ஏற்பாடு, நீங்கள் போனால் நல்லா இருக்காது, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ திருமாவளவன் அனுமதி பெற்று தான் என்ன சட்டம்? அதில் அம்பேத்கர் குறித்த பேசுபொருள் மட்டும் வச்சுக்கோங்க, அதை தாண்டி வேணான்ற மாதிரி அறிவுறுத்தந்தாவும் சொல்லப்படுது. இல்லை அது வந்து அப்படி அறிவுறுத்தினாராங்கிற எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு தெரியல. அவர் சொன்னது அதை தாண்டி பேசி எங்களுக்கு நான் வந்து அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னதா நான் அறியலை. அவர் வந்து நான் கவனித்த வரைக்கும். ஆனால் பேசுனதுல எனக்கு சங்கடம் வந்திருக்குங்கிற சொல்றார். அவருடைய பேச்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திருக்கு. ஆனால் பேசக்கூடாதுன்னு தடை உத்தரவு இருந்த மாதிரி நான் அறியலை. அது நீங்கள் செக் பண்ணிங்க. அவர் பேசுனால என்ன தப்புன்னு அண்ணன் திருமாவளவன் சொல்லட்டும். இல்லை மன்னர் ஆட்சின்னு சொல்றாரு. ஆமா, எந்த அடிப்படையில் குலக்கல்வின்னு எதை எதிர்க்கிறீங்க? குலக்கல்வின்னு நீங்கள் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து திமுகலேருந்து எல்லாரும் எதை எதிர்க்கிறீங்க? ஒருவர் மேல மேல அடுத்தடுத்து வரக்கூடியதானே சொல்றீங்க. அப்ப அவங்க என்ன வந்திருக்கு? திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு இணையா தகுதியா ஒருத்தர் கூட இந்த திமுக அமைச்சரவையில் இல்ல, ஒருத்தர் கூட திமுக எம்எல்ஏக்கள் இல்ல சொல்லணும். அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னவா இருக்குனாக்கா, மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ராகுல் காந்தி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, இப்போ வந்து பிரியங்கா காந்தி தேர்ந்தெடுத்தாங்க, எல்லாரும் மக்கள் தேர்ந்தாங்க. ஆனா இல்லைன்னு சொல்லியே நான் வாரிசு அரசியல் பத்தி என்ன பேசியிருக்கேங்கிற நீங்க கவனிச்சுக்கோங்க. இது எனக்கு வந்து எந்த குழப்பமும் இல்லை. இது திணிப்புனா ஒத்துக்க மாட்டேன். ஆனால் பிறப்பின் அடிப்படையில் கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதான ஒரு தத்துவம். பிறப்பின் அடிப்படையில் குலக்கல்வி கூடாது சொல்றீங்க. பிறப்பின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு இருக்குது. பிறப்பின் அடிப்படையில் தான் இது வருது. நம்ம என்ன சொல்றாங்க? உதயநிதி ஸ்டாலின் மட்டும் இல்லை, 80 நிதிக்கு நான் துணை நிற்பேன் எப்படி சொல்றாங்க? ஒருத்தருடைய செயல்பாடை பார்த்து நான் சொல்றேன், திரு ஸ்டாலின் அவர்களை இனி ஒரு நாள் நீங்க வாரிசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷம் இருந்து பாடுபட்டு அடி வாங்கி ஜெயிலுக்கு போய் போராட்டம் பண்ணி எம்எல்ஏ ஆகி தோத்து ஜெயிச்சு எல்லா அரசியல்ல ஒருத்தர் என்ன ஒரு சாமான் என்ன செய்யணும் அத்தனையும் பார்த்துட்டார். அப்ப அவர் நீங்க வெறும் வாரிசுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? ஆனா முதல் முறை எம்எல்ஏ ஆன ஒருத்தர் முதல் முறை மந்திரி ஆகி முதல் முறை துணை முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்களே, அவருடைய செயல்பாட்டை பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. இதுதான் கேள்வி எழுப்புறாங்க. அதையும் விட்டுருங்க. உதயநிதி பிரதமர் இன்பநிதி முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் துணை நிற்பேன் சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன கணக்கு? அப்ப இதுதானே சொல்றாங்க. நீங்க குலக்கல்வின்னு எதற்காக எதிர்த்தீங்களோ அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டாரு, கலைஞருடைய மகன்கனால நம்ம ஸ்டாலின் காலி பண்ண வேண்டியதில்லை, ஸ்டாலினுடைய மகன்கனால உதயநிதி புறந்தள்ள வேண்டியதில்லை. நான் புரிஞ்சுக்கிறேன். திருநெல்வேலி மாநாடு உங்களுக்கு கேள்வி பார்த்துக்க நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. திருநெல்வேலி மாநாடு, திருப்புனை மாநாடு, எல்லாரும் அவருக்கு பதவி கொடுக்க போறாங்க. யாருக்கு? ஸ்டாலினுக்கு பதவி கொடுக்க போறாங்க. ஒண்ணுமே இல்லை, திரும்பி வந்துருங்கன்னு வந்துட்டார். ஒரு அறிவிப்பும் கொடுக்கல. அப்ப பல சந்தர்ப்பங்களில் எப்ப நீங்க வந்து ஸ்டாலினுக்கு பதவி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்ப்பு எழுந்தல கொடுக்கல. புரியுங்களா? நிதானம் எல்லோரும் ஏற்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து கொடுத்தார். ஆனா திரு உதயநிதிக்கு அப்படி நடக்கல. அதான விமர்சனம் வைக்கிறாங்க. எல்லா கட்சியும் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க? அப்போ அதை தான் ஆதவர்ஜுனா பேசுறாரு. அது நேரடியாக குரூப்பில் அவர் கூட்டணியில் இருக்கிறனால அவர் நேரடியாக சொல்ல, திமுகன்னு சொல்லலை, உதயநிதினு சொல்ல, எதையுமே சொல்ல. அவர் வந்து பிறப்பின் அடிப்படையில் ஒரு மன்னராட்சி கூட ஏற்க மாட்டோம், அதைத்தானே ஏற்றுட்டு வந்தோம் நம்ம கேட்குறோம். சரி, அப்படியான ஒரு அமைப்பில் வந்து அவர் வந்து ஆக்கப்பட்டிருக்காரு. இன்னும் 1.5 வருஷத்தில் மக்களை சந்திக்க போறாருல்ல, அது ஏற்பில்லைன்னா மக்கள் ஓட்டு போடாமல் போகிறாங்க இல்லையா? நீங்கள் வாய்ப்பே அதுதானே கொடுக்குறீங்க. நீங்கள் வாய்ப்பே அதுதானே கொடுக்குறீங்க. மக்கள் ஓட்டு போட்டு தான் வர்றாங்க. நான் பல முறை கேட்டுருக்கேன், நீங்கள் ஜோ பைடனுக்கா ஓட்டு போட்டீங்க, இவர் வந்துட்டான்னு சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் ஸ்டாலின் ஓட்டு போட்டீங்க, ஸ்டாலின் வந்திருக்காரு. நாம யாருக்கு வாக்களித்தோமோ அவர் தான் வந்து நிற்கிறாரு. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் வாய்ப்பு நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் வைக்கிற வாய்ப்பே இதுதான். நீங்கள் உங்களுக்கு வந்து கனிமொழி வேணுமா, உதயநிதி வேணுமா, தயாநிதி மாறன் வேணுமான்னு சுற்றி ஒரே ஃபேமிலி தானே சார் கேள்வி வருது. 234 சட்டமன்ற தொகுதியிலையும் வேட்பாளரை போட போறாங்க. இவர் வேணாம், இவர் வந்து அந்த குடும்பத்தில் வந்திருக்க தகுதி இல்லாமல் இருந்திருக்காரு, அந்த தொகுதி மக்கள் தோற்கடிக்க தோற்கடிக்கப்பட்ட எல்லா பெருந்தலைவரும் இருக்கிறார்கள். யாரும் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் கிடையாது. நான் கேட்கறது திரு ஆதவர்ஜுனா சொல்றது வாய்ப்புகளை நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்கிறேன். திரு உதயநிதி ஸ்டாலின் இதே மாதிரி கீழே நின்று களப்பணி ஆற்றி இறங்கி போராடி சண்டை போட்டு வந்து எல்லாம் பண்ணியிருந்தாருன்னா யாருமே, நான் சொல்றேன் திரு ஸ்டாலினை நீங்க வாரிசு பட்டியலில் கொண்டு வர முடியாது நான் சொல்றேனே. அவருக்குமே எதிர்ப்பு இருந்துச்சா இல்லையா? குடும்பத்துக்குள்ளேயும் வெளியிலையும் இருந்துச்சா இல்லையா? திரு வீரபாண்டியம் அவர்கள் எதிர்த்ததை நான் கண்ணால பார்த்திருக்கேன், நான் பார்த்திருக்கேன், ஐ விட்னஸ். புரியுங்களா? நிறைய வரலாறு இருக்கு. அப்படி எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி எல்லோரும் ஏற்கப்படக்கூடிய தலைவராக மாறி இருக்கிறாரு திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு. அந்த கதையான்னு நான் கேட்கிறேன். அவருடைய ஏன் இந்த விஷயத்தை சொல்றாரு பிறப்பின், ஏன் அவர் ஸ்டாலின் சொல்ல மாட்டாரு? ஏன் திரு உதயநிதி குறிப்பிடுறாரு? நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க வந்து நீங்க போராடி அவங்க திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? நான் தொண்டராக இருப்பதுதான் பெருமை, நான் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்கு வரல, நான் வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும் என்னோட நோக்கம் இல்லை சொல்லியிருக்கிறாரு. ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்காரு. நீங்க இந்த சோசியல் மீடியா இராதானது. இது வந்து இப்போ 1937 வரலாறு எங்க சார் இப்போ 4 வருஷம் முன்னாடி நடந்தது.
நீ கேட்டு பாருங்க. அவர் இல்லைன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு முதலமைச்சர் நிதி யார்கிட்ட கொடுக்கப்படுது? அப்ப நீங்க வந்து அந்த இடத்துல நகர்ந்து வைக்கிறீங்க. அப்பதான் கேட்குறேன், என்ன சார் மொத்தமா 3 வருஷம் தான் ஆச்சு, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ இருக்கீங்க, அதுக்குள்ள மந்திரி ஆயிட்டீங்க, அதுக்குள்ள வந்து துணை முதலமைச்சர் ஆகிறீங்க. ஒரு இயல்பான கேள்வி தானே. இல்லை, அதான் குடும்பத்தில் இந்த மாதிரி முன்னுரிமை கொடுக்கப்படுது அப்படிங்கிற சொல்கிறத தாண்டி மன்னராட்சிங்கிற வார்த்தையை அவ்வளோ பயன்படுத்த வேண்டியது. ஏன்னா மக்களாட்சி நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரப்போகுது. எதுக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தணுங்கிறதா ஏன் பயன்படுத்தணும்? நீங்கள் அவரை போய் கேளுங்க. நம்ம மன்னராட்சிங்கிறது எதை சொன்னீங்கன்னு சொல்லுங்க. நாம மன்னர்களே ஆகவோன்னு கொண்டாடி, நம்ம வந்து மன்னராட்சிக்கு எதிராக நீங்க இருக்கிறீங்கன்னா ராஜராஜ சோழன் ஏன் கொண்டாடுறீங்க? ராஜேந்திர சோழன் ஏன் கொண்டாடுறீங்க? பல்லவனை ஏன் கொண்டாடுறீங்க? சேர சோழ பாண்டியர்கள் ஏன் கொண்டாடுறீங்க? இல்லை கொண்டாடக்கூடாது, மன்னராட்சி ஒழிப்பும் தானே நீங்க சொல்லிருக்கணும். ஏன் கொண்டாடுறீங்க? நமக்கு அந்த மன்னர்கள் பற்ற பெருமை இருக்குதா இல்லையா? இருக்கணுமா வேண்டாமா? பாயிண்ட் என்னன்னா, மன்னராட்சி அப்படிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டியது இல்லை. மன்னர்களை நாம் பெருமிதம் கொள்றோம். இட் இஸ் பிரைட் ஆஃப் இந்தியா. இந்தியர்களுடைய பெருமை, தமிழர்களுடைய பெருமை இந்த மன்னர்கள் எல்லாரும். இப்ப ஏன் மன்னராட்சி வேண்டான்றீங்கன்னா என்ன கணக்குன்னு, அந்த மன்னராட்சியில் என்ன நடந்தது? ராஜராஜனின் மகன் ராஜேந்திரன் அவன் ஆட்சிக்கு வந்துருவான். பின்னாடி குலோத்துங்கன் வரைக்கும் எல்லாருமே ஆட்சிக்கு வந்துடும். அவருடைய பையன் ஆட்சிக்கு வந்துருவாங்க இருந்துச்சு. அப்ப இந்த சிஸ்டம் தான் இங்க கேள்விக்குள்ளாக்கப்படுது. என்ன சார் மன்னராட்சி மாதிரியே இன்னவருடைய பையன் இருக்கா இங்க வந்துடுறீங்க? ராஜராஜ சோழன் ஏன் வந்தான் அப்படின்னு யாருமே கேள்வி எழுப்புனதில்லை. சரிங்களா? சுந்தர சோழனுடைய பையன் வந்துருவான். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கறத ஆதவர்ஜுனா வந்து குறிப்பிடுறாரு. அதுவுமே அங்க பேசுபொருள். யாரும் குறிப்பிடல. அவங்களுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாரு? அதே வார்த்தையில தானே ட்வீட்டா போட்டு நீக்கி பண்ண 4 நடந்துச்சு இல்லையா ஒரே நாள்ல? அதான் நான் பேசினது தான் சொன்னாரா இல்லையா? மூப்பனார் காலத்துல நாங்க பேசிருக்கோம் சொன்னாரா இல்லையா? இவருடைய கோரிக்கை ஏற்க தகுந்தது மூப்பனாரே சொன்னாரா இல்லையா? அப்ப அதை சொன்ன உங்க கட்சி கொள்கை உங்க தலைவர் சொன்னா தப்பா? எனக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது உங்களுடைய, நீங்க கடைக்கோடி மனிதனுக்கும் அதிகாரம் தானே சார் நீங்க சொல்லக்கூடியது. சொல்லுங்க, கடைக்கோடி மனிதர்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய உங்க அதிகாரம் வரக்கூடாதா? நிச்சயமா வரணும் சார். அப்புறம் அவங்க அதுதான் கேட்கிறாரு. அதுல வந்து ஆதவர்ஜுனா பேச உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அது ரொம்ப சரியான விஷயம். ஆனா இந்த மேடையில் ஏறி பேசி இந்த காலகட்ட சூழல்ல பேசுறது வந்து ஏதோ ஒரு வகையில திருமாவளவன் பேசணுங்க. நெருக்கடி ஏற்பட்டு கல்யாண வீட்டுல போய் எதுக்கு நீங்க அரசியல் பேசுறீங்க? கல்யாண வீட்டுல வந்து நாசமா போயிருவான், உருப்படாம போயிருவான், எதிர்கட்சிக்காரங்க ஏன் திட்டுறீங்க? நல்ல வார்த்தை பேச வேண்டிய இடத்துல மேலம் ஏன் ஒழிக்கணும்னு 4 பேர் பேசுற பொருள் கூட கேட்கக்கூடாதுங்கிறக்க மங்களவாத்தியம்னு பேர் வைக்கிறாங்க. மேல எதுக்கு, நாயனம் எதுக்கு, ஜால்ரா எதுக்கு, இதெல்லாம் எதுக்கு? நான் மங்களவாத்தியம்னு பேர். நல்ல சத்தங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு மந்திரங்கள் ஓதுறாங்க. அங்க போய் நீங்க என்ன பிரச்சனை? சாப விடுறீங்க 10 கட்சிக்கு. அது பிரச்சனை இல்லையா? எல்லா மேடையிலும் அவர்கள் மேடையா பயன்படுத்தணும். அதான் சரி. இல்ல இப்ப அவங்களுடைய மேடையோ இல்ல கூட்டணி கட்சிகளுடைய மேடையிலோ போய் இந்த கோரிக்கை வைக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது. அந்த கூட்டணிக்கு சம்பந்தமே இல்லாம வேறொரு தலைவர் இருக்கக்கூடிய மேடையில போயிட்டு இப்படியா பேசும்பொழுது அந்த கூட்டணியுடைய பலவீனத்தை காமிச்சாங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த மேடையே அவருடைய மேடை. அவங்க இணைந்து நடத்துறாங்க. அப்புறம் அவருக்கு நீங்க என்ன கண சொல்வீங்க? அவர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறது தெரியும். அவர் தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். அந்த புஸ்தக வெளியீட்டுல, அந்த புஸ்தகத்துல, அந்த மேடையில எல்லாத்துமே அவருடைய பங்கு இருக்கு. அப்புறம் எங்கே ஓசியில் போய் உட்காந்துருக்காருங்க சொல்லிடுறீங்க. நான் கல்யாண வீட்டில் அடுத்தவங்க கல்யாணத்தில் அரசியல் பேசுறேன் நான் சொல்லிட்டேன், நான் நீங்க அங்கே பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் இங்கே சொந்த மேடையில் வந்து பேசாம எங்கே பேசுவார்? இல்லை, திருமாவளவனுமே அதான் குறிப்பிடுறாரு. இவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடியது மாதிரி தான் தெரியுது மேலோட்டமாக பார்க்கும்பொழுது. ஆனால் இது வந்து கட்சி நலனுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. அதாவது எல்லாரும் இப்படி பேசலாம். வந்து என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, மற்ற நண்பர்கள், அதாவது இணை பொதுச்செயலாளர்கள், துணை பொதுச்செயலாளர்கள், மற்றவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. என்ன அவருக்கு அதிகமான முக்கியத்துவம் கிடைக்குது, பெரிய மீடியா ஹைலைட் கிடைக்குது, அவர் என்ன இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். நீங்க பாஜகலையும் விடுதலை சிறுத்தையிலும் 2 விஷயம் நடக்குதுங்க. கூட்டணி எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறவங்க கூட்டணி வேணும்ன்றாங்க. எம்எல்ஏ ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கட்சி வளர்த்தை ஆனுங்கிறவங்க நான் கூட்டணியை வேணும்ன்றாங்க. எம்எல்ஏ பதவி வேண்டும் என்பவர்கள் வந்து இவர் என்ன பேசுறாரு? திருமாவளவன் சரியில்லைன்னாரா? திருமாவளவன் பாலிசி சரியில்லைனாரா? விடுதலை சிறுத்தைகளுக்கு கொள்கை இல்லைனாரா? ஏன் எங்களுடைய தலைவரை முதலமைச்சர் ஆக்கிற பத்தி யோசிக்க மாட்டீங்கன்னு கேட்கிறார். என்ன இதை தானே செய்யணும்? கூட்டணி இருக்கும்போது கேட்டாங்க, அதுக்கு என்ன செய்யற? இவரே சொல்லியிருக்கிறார்ல, திருமாவளவன் அவர்களே கலைஞர் இருந்தபோது 2006-11 கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு தெரியலன்னு கருணாநிதி விமர்சனம் பண்ணார். இவரை அந்த அளவுக்கு போராடினவர் தான் இவர். இன்னைக்கு தோழமை சுத்தோடு நிப்பாட்டிட்டாரு. இவர் அந்த மாதிரி அக்ரெசிவா இருந்தவர் தானே. இவருடைய அனுபவம் முதிர்ச்சியோ வயது முதிர்ச்சியோ அவர் வந்து இன்னைக்கு பேசாம இருக்கிறாரு. முன்னாடி எல்லாம் பண்ணவர் தானே. இப்போ எல்லாரும் எனக்கு வேங்கவேலுக்கு என்ன சம்பவம் அன்னைக்கு எல்லாருமே பேசினாங்கல்ல. வேங்கவேல் சம்பவத்தையும் நாங்குநேரி பையன் வந்து கொடுத்தீங்களா இல்லையாங்க? சரிங்களா? நாங்குநேரி பையனுக்கு வந்து புத்தகத்தை கொடுத்தீங்களா இல்லையா? வேங்கவேல பார்த்து கொடுத்தீங்களா? 2 சம்பவம் எப்ப நடந்துச்சு? 2 சம்பவம் எப்ப நடந்துச்சு? திமுக ஆட்சியில். அப்ப இது நடக்கக்கூடாத சம்பவங்கள் தானே. அதை திருமாவளவன் ஏற்கிறாருங்க. நாங்குநேரி சம்பவத்தை வரவேற்பாரா? வேங்கவேல் சம்பவத்தை வரவேற்பார். அப்புறம் அவருக்கு உடன்பாடு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் செய்யப்படுது. எனக்கு ஒன்றும் புரியல. அதே புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த் டெண்டுல்கர் அதே வந்திருக்காரு. மறுநாள் அவரை வச்சு பண்ணார்ல. அப்ப ஆனந்த் டெண்டுல்கர் தப்பா பண்ணியிருக்காரா? ஏங்க நீங்க அங்கெல்லாம் போனீங்க, விஜயை பாராட்டுறீங்க, ஜஸ்டிஸ் சந்துரு உட்கார்ந்துருக்கிறாரு, ஏங்க அவரை பாராட்ட இடத்துல அப்படி போயிருக்கீங்க. இப்படி ஒரு பிரம்மாண்டமான புத்தகத்துள்ள நான் பார்த்ததே இல்லைன்னாரு ஜஸ்டிஸ். அப்புறம்
எப்படியா இருந்தாலும் கொண்டாடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தானங்க பார்க்கணும். நீங்க அதுல விஜய் பத்தி 4 புகழ்றாங்க, அதை ஒரிஜினல் நீங்க கொலை குற்றவாளி ஆக்கிருக்கணும், புரியவே இல்லையா? இப்ப அந்த மேடையை பயன்படுத்தி திமுக தான் அவர் கடுமையா விமர்சிக்கிறார், நேரடியாவே விமர்சிக்கிறார். யாருங்க இருக்கிறாங்க, யாருங்க பொறுப்பு, யாருங்க விமர்சிக்கணும்? இப்ப யாரும் விமர்சிக்க, இப்ப மத்தியில நீங்க ஒரு அரசு குற்றம் சொல்லுங்க, என்ன செய்வீங்க நீங்க? இல்ல இந்த விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட வேண்டியது. ஆனா மத்திய அரசுடைய செயல்பாடு பத்தி ஒரு விமர்சனம் நீங்க வைக்கணும். நீங்க பாஜக சொல்லுங்களா, காங்கிரஸ் சொல்லுங்க? பாஜக எதனாலும் சொல்லுங்க. ஆளுங்கட்சியை நோக்கி தான் அவ்வளவுதானங்க. தோழமை எதுக்குங்க சுத்துனீங்க? தோழமை எதுக்கு சுத்துனீங்க? அவங்க தானே சார் ஆட்சியில் இருக்காங்க. யார் சார் ரெமெடி கொண்டு வர முடியும்? இந்த பிரச்சனைக்கு ஒரு ரெமெடி யார் கொடுக்க முடியும்? அதுதான் வேங்கை வயல்ல குற்றவாளிகளை யார் கண்டுபிடிக்க முடியும்? அதிமுகவா, பாஜகவா, பாமகவா? யார் கொண்டு முடியும்? வேங்கை வயல் சம்பவத்துல குற்றவாளிகளை யார் பிடிக்க முடியும்? பாஜகவா, அதிமுகவா, மாநில அரசாங்கம்? யார் நடத்துறா? இந்த கட்சி திமுக. அவ்வளவுதான். அதுதான் எனக்கு என்னன்னாக்கா, இதற்கான மேடைகள் இவங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, போராட்டம் பண்ணியிருக்காங்க, அங்கெல்லாம் பேச வேண்டியது. இது வந்து ஒரு கூட்டணியை பிளவுபடுத்துற மாதிரியான ஒரு நோக்கத்தோடு இருந்த மாதிரி எல்லாரும் பாத்திர மாட்டாங்க. நான் பதில் சொன்ன அப்புறம் கேள்விக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. நீங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் யார்? பிஜேபி கூட்டணியில் தலைவர் பிஜேபி விமர்சனம் பண்றார். சரிதானே? அப்படி விமர்சனம் நடந்திருக்கா சொல்லுங்க. இல்ல அப்படி விமர்சனம் பண்ணா திமுகங்கற பேரை சொன்னாரா? அப்ப திமுகங்கற பேரை சொன்னாரா? டைரக்டா அத அட்டாக் பண்ணி நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. திமுக மன்னராட்சியில எங்க நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, புரியுங்களா? அவர் ஒரு முறை பயன்படுத்தவே இல்லை, ஒரு முறை கூட பயன்படுத்தல. ஆனா மன்னராட்சி நீங்க டைரக்ட் கேள்வி எடுத்து வந்துட்டீங்க. திருநாவுக்கரசர் அவர் வந்து மாநில தலைவராக காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தபோது கூட்டணிக்கெல்லாம் பங்கு போடணும் உள்ளாட்சி தேர்தல் பேசுறாரு. திருநாவுக்கரசர் மாநில காங்கிரஸ் தலைவர், சரிங்களா? அப்ப திமுக கூட இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் உள்ளாட்சிக்கு வந்து பங்கு விடணும். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிச்சு திமுக. நேரு முடியாதுன்றாரு, அதெல்லாம் வேற ஆள பாருங்க. அப்ப நாங்க வந்து வேற வழி இல்லாம தடுத்து போட்டுறாங்க. அப்ப உள்ளாட்சி தேர்தலில் உங்க கட்சியை வச்சுக்கிடுவீங்க, மற்ற எங்க தேர்தலில் போட்டிடுறீங்க? அப்ப உங்களுக்கு தெரியல. அப்ப அவங்களை நீங்க பயன்படுத்தி இதை தான் அவர் சொல்றாரு. தலைவர் ஒண்ணு நினைக்கிறாரு, இந்த கூட்டணியில நம்ம மெயின்டைன் ஆகும், நம்ம வந்து வெற்றி அப்படின்னு இன்னைக்கு நினைக்கிறாரு. நாளைக்கு என்னங்கிற செலவரை விதை போட வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு. அப்படி அதுதான் அவர் ஓப்பனாவே சொல்றாருல, நாங்க வந்து நாளைக்கானதுக்கு விதை போடுவோம் தான் ஓப்பனா சொல்றாரு. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா வந்து மத பெரும்பான்மைக்கு எதிராக அரசியல் பேசுறோம் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் பாஜக 2% தான் இருக்கு. அதனால நீங்க தொடர்ச்சியா இதை பேசாதீங்க, ஊழல் குறித்து பேசுங்க. எங்க விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய வாக்கு எவ்வளவு அப்படிங்கிறது 2016 தனித்து போட்டிட்ட மூலமா தெரிஞ்சு வச்சு ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. அது எவ்வளவு வாக்கு தெரிஞ்சு வச்சு 2 வருஷம் முன்னாடி, அது 2014 பாஜக தனித்து போட்டிட்டு அது அவர்கள் தலைவர் கூட்டணி வச்சு காட்டிட்டாங்க. எவ்வளவு இருக்கு காட்டாங்க? 18% அன்னைக்கே கேட்டாங்க, இன்னைக்கு கேட்டாங்க. நீங்க 2% சொல்லிட்டே போங்க. நீங்க கனவுல வந்து நோட்டாக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சின்னு நீங்க அவர் வந்து இவ்வளவுதான் சொல்லிட்டு போட்டோம், 2% கட்சின்னு சொல்லிட்டு போட்டோம். இவங்க போட்டிட்டு 2 வருஷம் முன்னாடி உங்களுடைய ஓட்டு கட்டியாச்சு, இப்ப 6 மாசம் முன்னாடி கட்டியாச்சு. உங்களுக்கு கசக்குற உங்க நம்பர் தெரியல, நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க போறோம். 2019 திமுக ஜெயிக்க போன்னு சொன்னது பாண்டேங்க, 21 திமுக கூட்டணி ஜெயிக்க போன்னு சொன்னது பாண்டே, 24 திமுக கூட்டணி ஜெயிக்க போன்னு பாண்டே சொன்னார். நான் நம்புவீங்களா நீங்க பாண்டே திமுக காரன? எனக்கு யார் ஜெயிப்பான தெளிவா நான் சொல்லிடுவேன். அவங்க இதுவரைக்கும் சாமி பண்ணிட்டு இதுவரைக்கும் மாறினது இல்லை நம்ம கணக்கு. இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்படி இந்த ட்ரெண்ட்ல போகும்போது விஜய் அவர்களுடைய மேடை தோன்றல் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஆளுங்கட்சி கொஞ்சம் இடையூறா இருக்கா? ஆளுங்கட்சிக்கு அது லாபமாக தான் இருக்கா? எந்த வித சிக்கல் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? சிக்கல் எதிர்கட்சிகள் ஓட்டெல்லாம் பிளவுபட ஆளுங்கட்சிக்கு லாபம். பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்றாங்க, அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்றாங்க, தாவேக்காவை பெயர் கூட சொல்லாம தான் விமர்சனம் பண்றாங்க. நான் ஏற்கனவே அன்னைக்கு லைவ்லேயே நாங்கள் சொன்னேன், கடுமையால விமர்சனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பேரை சொல்லாம பண்ணுவாங்க, சிலருவாங்க, வருவாங்கன்னு அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. தெளிவாக சொல்லுவாங்க. அவங்க வந்து திமுகவை ஒரு நேரடியாக விமர்சனம் இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடைசியில் அல்டிமேட்டா நமக்கு தான் லாபம் இது அப்படின்னு. விஜய் அவர்கள் வளர அது திமுக கூட்டணிக்கு தான் லாபம். இப்போ நான் ஏன் அந்த கேள்வி வைக்கிறேன்னாக்கா, 96 வந்து திமுக ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சி அரசியல் நிறைய பேர் பண்ணாங்க. ஆனால் அறுவடைங்கிறது வந்து திமுக அமைஞ்சது. அந்த மாதிரி நீங்க எதையும் கம்பேர் பண்ணணும். 96 ஒரு அலையோடைய உச்சம், அது வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. அது போக ஞாபகம் வச்சுங்க, எப்பயுமே ஒரு அலையை வந்து இருக்கிற கட்சியிலே பெரிய கட்சி எதுவும் அதுதான் பயன்படுத்திக்கணும். அதுதான் கேட்குறேன். அது அதிமுக அறுவடையா மாறுமான்னு கேட்குறேன். இந்த கட்சிகள்லாம் செய்யக்கூடிய அரசியல் தனியாக இருக்கிறதுனால அதிமுக கூட்டணி இருந்தால் கட்டாயம் அவங்க தான் பண்ணுவாங்க. அதிமுக தனியாக இருக்குது, அவங்க கூட தேமுதிக மட்டும்தான் இருக்குது, எஸ்டிபி இருக்குது. அதிமுக கொஞ்சம் கூட்டணியை பலப்படுத்தினா அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும், பிரகாசமாகும். அது நான் பல முறை சொல்லிட்டேங்க, திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதிமுக இல்லாத இன்னொரு கூட்டணிக்கு ஆட்சி இல்லை. இப்போ வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மேடையேறாததுக்கு காரணம் திமுகவிலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா? அப்படியான அழுத்தம் கொடுக்க முடியுமா ஒரு தலைவருக்கு? தாராளமாக கொடுக்க முடியும். இன்டைரக்டாக நீங்கள் போகாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அதில் எங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறத சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுங்க. அவர் வந்து 8 பக்க அறிக்கை கொடுத்தாரு, நான் தனியாக ஒரு பேட்டியை கொடுத்துருக்கேன் அதை பற்றி. அந்த 8 பக்க அறிக்கையில் அவர் வந்து விகடன்லாம் யாருமே கேட்கலையே, தினமலர் யாருமே கேட்க மாட்டேங்க, இப்படி தான் இருக்கே தவிர யார் கேட்கணும்னு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடலே அவர் தானே.
ஆதவர்ஜுனாட்ட நான் என்கிட்ட கேட்டு தான் போனார்னு சொல்றாரு. போகாத பண்ண இவ்வளவு பிரச்சனையே கிடையாது, சொல்லியிருக்கலாம்ல, யார் தடுத்தா? அப்ப நீங்க ஏன் இவ்வளவு கேள்வி? விகடனுக்கு எவ்வளவு கேள்வி வைக்கிறார். விகடன் வந்து விஜய் இருக்கட்டும் திரும்ப வேண்டாம் முடிவு பண்ணிருச்சே, இவங்களுக்கு சரியா, இதை யாருமே கேட்க மாட்டீங்களே அப்படின்னு. ஏங்க உங்க கூட்டணியில் கூடிய ஆதவர்ஜுனா தானே கேட்டு, உங்க கட்சிக்கு ஆதவர்ஜுனா தான் நிகழ்ச்சி ஏற்பாடு அவர் தானே பாதி பண்ணியிருக்காரு இந்த வேலையை. அப்ப அவர்கிட்ட வந்து எப்பா நான் இல்லாம நீ பண்ணிருவியா பார்த்து சொன்னா முடிஞ்சு வச்சுக்காத. இந்த அழுத்தத்தை சுமக்க வேண்டிய கட்டாயமையா இருக்கு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு. ஏன்னா திமுகவுக்கு வெற்றி வேணும்னா இவங்க தேவை. அழுத்தத்தை சுமக்குறாங்கன்னு நான் சொல்லல. நான் சொல்றது 2025 வரைக்கும் நிதானம். இப்பயுமே நான் திருமாவளவன்கிட்ட ரொம்ப நல்ல நிதானம் பார்க்குறேன். இவருக்கு வந்து சில கணக்குகள் இருக்கு. இவர் வந்து திமுக கூட்டணி வெளியேறணுங்கிற திட்டத்தில் இல்லை. எனக்கு கூடுதலான மதிப்பு கொடுக்கும். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் 3வது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் வரணும். எல்லாருக்கும் போன முறை 2024 கொடுத்த மாதிரி 6 6 6 6 6 அப்படின்னு கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து நீங்கள் 140 போட்டிட்டீங்களா, இவங்க 25 கொடுத்தீங்களா, எங்களுக்கு 10வது கொடுங்க, மற்றவங்க 6 கொடுங்க, 4 மணி நேரம் கொடுங்க. இதுதான் அவருடைய கணக்கு. இப்போதைக்கு 3வது பெரிய கட்சின்னு கொண்டு வரணும். ஏன்னா போன முறை 6க்கு 4 ஜெயிச்சோம். இந்த முறை நம்ம வந்து 10 வாங்கிட்டு 7 8 ஜெயிச்சோம் அப்படின்னா நம்ம எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை கூட்டணுங்கிற பிளான் இருக்காரு. அதுதான் அவருடைய நோக்கம். அதற்கு இந்த பேரம் வந்து நேரடியாக நடக்காது. இது வந்து நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா, இது இப்போ நடக்காது, அப்புறம் பேசிட்டு தான் சொல்லுவாங்க. அப்போ தன்னுடைய கட்சியை வளர்க்கறதுக்கான ஏற்பாடு அவர் பண்ணுறாரு. இவங்க எல்லாருக்கும் திமுகவுக்கும் புரியும். திமுக ஒன்று குட்டி கட்சி, குழந்தை கட்சிகள், அவங்களுக்கும் புரியும். அவங்களும் இதை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ வந்து முடிவு இதுக்கு வந்து எங்கே போகுது, என்ன நடக்குங்கிறது 25 டிசம்பரில் தான் தெரியும். இப்போ எதுவுமே தெரியாது. திருமாவளவன் அவர்கள் என்னுடைய கணக்கில் ரொம்ப ஒரு ஆகச்சிறந்த ராஜேந்திர அரசியல்வாதி. அவர் எல்லாத்தையுமே தெரிந்து தான் அனுமதிக்கிறார் நான் சொல்லுவேன். இவ்வளவு தூரம் போட்டும் தான் அனுப்பிக்கிறேன். அதில் நமக்கு ஒரு நல்லது இருக்குது. அவர் தான் அதில் இன்னைக்கு அந்த இடைநீக்கம் பண்ணக்கூடிய அறிக்கையில் கூட சொல்கிறார், கட்சிக்கான நல்ல முயற்சி இருக்குது அப்படின்றார். பிரஸ் மீட்டில் சொல்கிறார், என்கிட்ட கேட்டு தான் போனாருன்னு சொல்கிறார். இது எல்லாமே ஒரு சிக்னல் தான். நம்ம வந்து நமக்கு இதில் ஒரு ஆதாயம் இருக்குது. ஆதவர்ஜுனா கிளப்பி விட்ட குட்டையில் நமக்கு மீன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் தெரியும். தெளிவான ஒரு நோக்கத்தோடு தான் அணுகிறாரு. அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு நான் சொல்லுவேன். நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க சார், ரொம்ப நன்றி. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Epic Clothing year-end offer, buy 2 get 1 free at all our branches.